வங்கக்கடலில் நிலவும் டிட்வா புயல் நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கிட கேட்கலாம். பிரவீன், வணக்கம். உங்க விரிவான தகவல். ராதிகா, வணக்கம். வடகிழக்கு பருவமழையுடைய மிக முக்கியமான கட்டத்தில் தற்போது தமிழகம் இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் நவம்பர் டிசம்பர் மாதம் தான் அதனுடைய தாக்கம் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ஏற்கனவே உருவான சென்னியார் புயல் பெரிய அளவில் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தாமல் சென்றது. அதைத் தொடர்ந்து உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்ற கேள்விதான் ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் இருக்கின்றது. இந்நிலையில் தான் தென்மேற்கு வங்கக்கடல் அதை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று நேற்று காலை அது புயலாக மாறியது. அந்த புயலுக்கு டிட்வா என பெயர் ஏற்பட்டது. இந்த புயல் தற்போது எங்கு இருக்கின்றது, எந்த திசையை நோக்கி நகர்ந்து வருகின்றது, இதனால் தமிழகத்தில் என்னென்ன மாவட்டங்கள் மழையால் பாதிக்கப்படும், இந்த புயல் எப்போது கரை கடக்கும், எந்த இடத்தில் கரை கடக்கும் உள்ளிட்ட பல கேள்விகள் இப்போது பிரதானமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த புயலை பொறுத்தவரையில் காலையில் சற்று மந்தமாக மிதமான வேகத்தில் தான் கரையை நோக்கி நகர்ந்து வந்தது. காலையில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அது கரையை நோக்கி நகர்ந்து வந்தது. ஆனால் தற்போது நேரம் செல்ல செல்ல அதனுடைய நகர்தல் வேகம் என்பது அதிகமாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். தற்போது 7 to 10 கிலோமீட்டராக அது நகரக்கூடிய வேகம் என்பது அதிகமாக இருக்கிறது. கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம். இந்நிலையில் தற்போது இந்த புயல் சரியாக இப்போது எங்கு இருக்கிறது என்றால், சென்னைக்கு தென்கிழக்கு 540 கிலோமீட்டர் தொலைவில் அந்த புயல் நகர்ந்து வருகின்றது. அதே போன்று புதுச்சேரிக்கு தென்கிழக்கு 440 கிலோமீட்டர் தொலைவிலும், இலங்கை திரிகோணமலையிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவிலும் அந்த புயல் வடக்கு நோக்கி நகர்ந்து வருவதை பார்க்கின்றோம். இந்த புயலுடைய நகர்தல் வேகம் என்பது தற்போது அதிகமாக இருப்பதால் இது ஞாயிற்றுக்கிழமை 30ஆம் தேதி காலை அதிகாலையில் கரை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் ஏதேனும் மாற்றம் இருந்தாலும் கூட சனிக்கிழமை இரவு, நள்ளிரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள்ளாக, இன்னும் அது தாமதமானால் ஞாயிற்றுக்கிழமை காலை என்பது மதியம் வரையில் கூட செல்லலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக இதனுடைய சிஸ்டம் முழுவதுமாக முடிந்துவிடும், கரையை கடந்துவிடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் மழையின் தாக்கம் எப்படி இருக்கும், இந்த டிட்வா புயல் எங்கு கரை கடக்கும், அது கரை கடக்கும் போது காற்றின் வேகம் அதிகமாக இருக்குமா அல்லது மழையின் வேகம் அதிகமாக இருக்குமா, இன்றைய நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை எந்தெந்த மாவட்டங்களில் தமிழகத்தில் பெரும்பாலும் மழை பொழிவு இருக்கும் என்ற கேள்விதான் இருக்கின்றது. இந்த புயலை பொறுத்தவரையில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருகிறது. பொதுவாக ஒரு புயல் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தால் அது வட தமிழகம், டெல்டா மாவட்ட, தென் மாவட்டங்கள் பரவலாக மழை பொழிவு கொடுக்கும். அந்த திசையை நோக்கி நகர்ந்து வருவதால் இது ஏற்கனவே கூறியது போல வட மாவட்டம், தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களாம் பரவலாக இது மழை பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது 30ஆம் தேதி காலை இது வட தமிழகம், புதுச்சேரி, அதை ஒட்டிய ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை அடையும் என்றும், அப்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை பொறுத்துதான் சரியாக அது எங்கே கரையை கடக்கும் என்று சொல்ல முடியும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். 30ஆம் தேதி என்று அதனுடைய அந்த சிஸ்டத்தினுடைய இந்த நிலை என்பது வட தமிழகம், புதுச்சேரி, அதை ஒட்டிய ஆந்திரா கடலோர பகுதிக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அடையும். அதற்கு பிறகுதான் அது எந்த திசை குறி வைக்கிறது என்பது 30ஆம் தேதி அன்று துல்லியமாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இது வட தமிழகத்தை நோக்கிதான் குறி வைக்கிறது என்று இப்போது இருக்கக்கூடிய நிலை சொன்னாலும் கூட அது 30ஆம் தேதியோ 29 இரவு தான் அது சரியாக கணிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, இன்றைய நாள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை எங்கெங்கு மழை பொழிவு இருக்கும் என்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய அதை குறிப்பிடும் வகையிலான ரெட் அலர்ட் நிர்வாக ரீதியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுதினம், நாளை உள்ளிட்ட அடுத்த 2 தினங்களை பொறுத்தவரையும் வட தமிழகம், தென் மாவட்டங்கள் அதிக அளவில் தாக்கம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போன்று புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும், ஒரு சில இடங்களில் அதிக கனமழையும், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னையில் கன முதல் மிக கனமழையும், புதுக்கோட்டை, திருச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், கரூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எந்தெந்த மாவட்டங்கள் மழை இருக்கும் என்றால்,
வட மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஞாயிற்றுக்கிழமை வட மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் புதுச்சேரி காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வட மாவட்டங்கள் பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் புதுச்சேரியிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இன்றைய டெல்டா மாவட்டம் வைத்திருக்கிறது. நாளை மறுதினம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் வட தமிழகம் மற்றும் டெல்டா தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் குறிவைத்திருக்கிறது இந்த டிட்வா புயல். ஞாயிற்றுக்கிழமை வரையில் தமிழகம் முழுக்க பரவலான பல்வேறு இடங்களில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் ஏற்கனவே நவம்பர் மாதத்தில் மழையின் தாக்கம் சற்று குறையும். ஏற்கனவே அதற்கு முந்தைய மாதத்தில் பதிவானதை விட நவம்பர் மாதத்தில் மழையின் தாக்கம் குறையும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த மாத இறுதியில் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது டிட்வா புயல் உருவாகி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த டிட்வா புயலால் காற்றை விட மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதாக தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். மழையை தாக்கம் அதிகமாக கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்களில் மிக முக்கியமான வட தமிழகம், டெல்டா தென் மாவட்டங்களில் பரவலான பல்வேறு இடங்களில் அதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களுக்கு பிறகுதான் இந்த நிலை சீராகும் என்றும், அதுவரையில் இந்த மழை பொழிவு என்பது பல்வேறு இடங்களில் திடீரென்று மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராதிகா.